ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்விரான்மெண்ட்டுன்ற சப்ஜெக்ட்லேருந்து ஈக்காலஜி டாப்பிக்கில் சாப்டர் 1 ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் பார்க்கலாம். ஈக்காலஜி அப்படின்றது வந்து ஸ்டடி ஆஃப் த ஹோம் ஆஃப் நேச்சர். ஸோ ஈக்காலஜினா வந்து நம்மளோட சுற்றி இருக்க சரௌண்டிங் லிவிங் ஆர்கானிசம், அதோட என்விரான்மெண்ட் எல்லாமே. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம் வித் ஈச் அதர் அண்ட் வித் தேர் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டோட லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே சேர்ந்து அதோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஈக்காலஜி. It deals with how organisms make use of environmental resources including energy flow and mineral cycling. ஸோ மினரல்ஸையும் எனர்ஜியும் வச்சு இந்த ஆர்கானிசம் எப்படி வந்து அவங்க ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி சர்வைவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஈக்காலஜி. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈக்காலஜி. ரூட்ஸ் ஆஃப் ஈக்காலஜி லை ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஹியூமன் சிவிலைசேஷன். ஸோ இந்த ஹியூமன் எப்போல்லாம் இருந்தாங்களோ அப்பத்துலேருந்தே வந்து இந்த ஈக்காலஜிலாம் இருந்திருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ, நோயிங் ஆர் அன்னோயிங்லி, மேன் ஹேஸ் இண்டல்ஜ்ட் இன் ஈக்காலஜி சின்ஸ் ஏர்லி ஹிஸ்ட்ரி. அதாவது மேன் வந்து ஈடுபாடோடு இருந்திருக்காங்க. கிளாசிக் டெக்ஸ்ட் ஆஃப் வேதிக் பீரியட் சச் ஆஸ் வேதாஸ், சம்ஹிதாஸ், Brahmanas and the Aryankas Upanishads contain many reference on ecological concepts. ஸோ இந்த மாதிரி வேதிக் பீரியடில் வந்து இந்த புக்ஸ்லாம் வந்து ரொம்ப இதை பற்றி நிறைய இருக்குது. இந்தியன் ட்ரீட்டைஸ், அதாவது கட்டுரை ஆன் மெடிசன், மருத்துவத்தை பற்றி சரக்கா சம்ஹிதாவில் நிறைய இருக்குது. அப்புறம் சிகிச்சை மருத்துவத்தை பற்றி சுஷ்ருதா சம்ஹிதா அப்படின்ற டெக்ஸ்டில் புக்கில் வந்து நிறைய இருக்குது. ஷோஸ் த பீப்புள் ஹேஸ் குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ ஈக்காலஜி பற்றி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்போயே பீப்புளுக்கு இருந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த புக்கெலாம் வந்து சொல்லுது. என்னென்னா அந்த புக் அந்த டெக்ஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட். ஸோ இதோட அனிமல்ஸ் வந்து அதோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே வகைப்பாடாக கொடுத்துருக்காங்க. லேண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் சாயில். ஸோ சாயிலை பொறுத்து ஒவ்வொரு லேண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேட் அண்ட் வெஜிடேஷன், தாவரங்கள் கிளைமேட்க்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன், அதாவது விளக்கம் ஆஃப் பிளான்ஸ் ஆன் வேரியஸ் லொக்காலிட்டிஸ், ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி எப்படிலாம் இருக்குன்றத விளக்கமாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், என்விரான்மெண்ட் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ். Everything that surrounds or affects an organism during lifetime is collectively known as environment. ஸோ ஒரு ஆர்கானிசம், ஒரு உயிரை வந்து சுற்றி என்னெல்லாம் வாழ்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, இல்லை எஃபெக்டிவாக இருக்கோ, இல்லை பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, அது எல்லாமே வந்து தான் சுற்றி இருக்கிற எல்லாமே சேர்ந்து தான் என்விரான்மெண்ட். டெஃபினேஷன். Environment is defined as the sum total of living, non-living components, influences and events surrounding an organism. ஸோ நம்ம லிவிங்க்கு நான் லிவிங் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ இல்லையோ, எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே வந்து சேர்ந்தது தான் என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். இது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, ஸ்டேபிள் கிடையாது, ஒரே மாதிரி இருக்காது. இட் இஸ் இன் ஃப்ளக்ஸ். இது வந்து மேலே கீழே ஏறிட்டே இருக்கும். அண்ட் கீப்ஸ் சேஞ்சிங் கண்டினியூஸ்லி. ஸோ அது வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்விரான்மெண்ட். இதோட காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஏபயோட்டிக், பயோட்டிக், ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஏபயோட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ், பயோட்டிக்னா லிவிங் திங்ஸ். ஸோ ஏபயோட்டிக்கில் எனர்ஜி, ரேடியேஷன், டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் ஃப்ளோ, வாட்டர், அட்மாஸ்பரிக் கேஸஸ் அண்ட் விண்ட், ஃபயர், கிராவிட்டி, டோப்போகிராஃபி, சாயில், அப்புறம் ஜியாலஜிக்கல் சப்ஸ்டேட்டம். அப்புறம் பயோட்டிக்கில் என்னெல்லாம் இருக்குது? க்ரீன் பிளான்ட்ஸ், நான் க்ரீன் பிளான்ட்ஸ், டீகம்போசஸ், பாரசைட்ஸ், சிம்பயான்ஸ், அனிமல்ஸ், மேன், இதெல்லாம் பயோட்டிக். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபிஷ் மட்டும் எடுத்துக்கலாம். அதை சுற்றி என்னெல்லாம் வெளியே இருக்கிறது, எக்ஸ்டர்னல் வெளியே இருக்கிற என்விரான்மெண்ட்டில் எது ஏபயோட்டிக், பயோட்டிக் எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் இன்டர்னலாகவும் பார்க்கலாம். ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம்? அது ஃபிஷ்ஷை சுற்றி லைட்டு, டெம்பரேச்சரு, வாட்டர் வித் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், அதர் கேஸஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். பயோட்டிக் என்விரான்மெண்ட்டில் பிளாங்க்டான் விச் இஸ் அன் அக்வாட்டிக்
plants, animals and decomposes. நெக்ஸ்ட்டு இன்டர்னலாக இதெல்லாம் சுற்றி வெளியே இருக்கிற பயோட்டிக் ஏபயோட்டிக். இது உள்ள இட் இஸ் என்க்ளோஸ்ட் வித் அவுட்டர் பாடி சர்ஃபேஸ். ஸோ மீனுக்கு வந்து சுற்றி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, உடம்பு ஸ்கின் மாதிரி. இன்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் ஸ்டேபிள் தேன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ வெளியே இருக்கிறதாவது மாறும், பட் உள்ளே இருக்கிறது மாறாது. இன்ஜுரி ஆர் இல்னஸ் ஆர் எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், ஏதாவது அடிப்பட்டாலோ இல்லை உடம்பு சரியில்லைனாலோ இல்லை ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்தாலோ இன்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ மெரைன் ஃபிஷ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ கடலில் வாழ்கிற மீனை தூக்கி நம்ம பாண்டு ரிவரில் விட்டோம் அப்படின்னா அது வந்து செத்து போயிடும். அது எப்பயுமே கடலில் இருந்தது தான், ஸோ அங்கே தான் இருக்கும். இந்த மாதிரி தான் எந்த ஆர்கானிசம்க்கும் என்விரான்மெண்ட் மாறினா செட் ஆகாது. நெக்ஸ்ட், லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இன் ஈக்காலஜி. மெயின் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈக்காலஜி ஆர் 6. மொத்தம் 6 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இண்டிவிஜுவல், வெறும் ஒன்று இருக்கிறது இண்டிவிஜுவல். அதோட ஃபேமிலியாக தெரிஞ்சவங்க எல்லாமே சேர்ந்தது தான் ஒரே ஸ்பீஷீஸ் தான் வந்து பாப்புலேஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீஷீஸ் கொஞ்சம் என்விரான்மெண்ட்டோடு இருக்கிறது கம்யூனிட்டி. அடுத்த கேட்டகரி எல்லாமே இருக்கிறது ஈகோசிஸ்டம். அடுத்து பயோம், அதுக்கப்புறம் மொத்தமாக பயோஸ்பியர். ஸோ இந்த 6 கேட்டகரியும் ஒன்று ஒன்றா இந்த லெசனில் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல்னால் ஆர்கானிசம் இஸ் அன் இண்டிவிஜுவல் லிவிங் பீயிங். ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் தட் ஆக்ட் இண்டிபெண்ட்லி. இட் மே பி பிளான்ட் ஆர் அனிமல் ஆர் எக்ஸெட்ரா, எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். இட் இஸ் அ பாடி மேட் அப் ஆஃப் organs, organelles or other parts that work together to process. ஸோ உயிர் வாழ்கிறதுக்காக அதுக்கு என்ன இருக்கும், உள்ள நிறைய ஆர்கன்ஸ், அதாவது லிவர், கிட்னி, அந்த மாதிரி ஆர்கன்ஸ், ஆர்கனல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே கலந்தது தான் வந்து ஒரு பாடி. அதுதான் வந்து ஒரு இண்டிவிஜுவல். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன். Population is a group of organisms, usually of same species, occupying a defined area during a specific time. ஸோ கொஞ்சம் டைமில் இருக்கிற கொஞ்சம் அந்த ஒரே ஸ்பீஷீஸ் அந்த பர்டிகுலர் டைமில் இருக்க ஒரு குரூப்பாக இருக்கிறது தான் வந்து பாப்புலேஷன். தனியாக இருக்கிறது இண்டிவிஜுவல், நிறையா இருந்தால் அது பாப்புலேஷன். பாப்புலேஷன் க்ரோத் ரேட் கேன் பி பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். பை கம்பேரிங் பாப்புலேஷன் அட் 2 different times. ஒரே டைமில் இருக்கிறது வந்து இது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைமில் இருக்கிறது தான் வந்து க்ரோத் ரேட்டை கம்பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1990 வந்து இவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சு, பட் ஆனால் 2023 எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அது அதிகமாக இருந்தால் அது வந்து பாசிட்டிவ். அதுவே அப்போ இருந்த பாப்புலேஷனுக்கு இப்போ கம்மியாக இருந்தால் அது வந்து நெகட்டிவ். மெயின் ஃபேக்டர்ஸ் தட் மேக் பாப்புலேஷன் இன்க்ரீஸ். பாப்புலேஷனை இன்க்ரீஸ் ஆக்கிறது வந்து பர்த் அண்ட் இமிக்ரேஷன், அதாவது பிறக்கிறதும் குடியேற்றம், இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ். அதுவே மெயின் ஃபேக்டர் தட் டிக்ரீஸ் பாப்புலேஷன் வந்து டெத்தும் எமிக்ரேஷனும். ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி இது எப்படி தெரியும்? இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் ஏரியா தட் ஆக்கியபை. ஸோ அந்தந்த ஏரியாவில் எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறதா வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி. அ கம்யூனிட்டி இஸ் நாட் ஃபிக்ஸட். இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, இது வந்து ரிஜிட். அது வந்து எப்படி மேலே நேரம் இருக்கும், ஏற இறக்கம் இருக்கும். கம்யூனிட்டிஸ் மே பி லார்ஜ் ஆர் ஸ்மால், பெருசாகவும் இருக்கலாம் ஸ்மாலாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள், அனிமல்ஸ் ரெக்வயர் பிளான்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் ட்ரீஸ் ஃபார் ஷெல்டர். அனிமல்ஸ்க்கு வந்து பிளான்ஸ் தான் வந்து ஃபுட்டுக்காகவும் ட்ரீஸ் வந்து ஷெல்டருக்காகவும் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி பிளான்ஸ் நீட் அனிமல் ஃபார் பாலினேஷன், மகரந்த சேர்க்கைக்கு அனிமல்ஸ் தேவை. சீட் டிஸ்போசல், அதாவது ஏதாவது ஒரு அனிமல் வந்து அதை சாப்பிட்டுட்டு வேறு எங்கேயோ போய் கொட்டை போடுறதுனால தான் அந்த செடி திரும்பியும் முளைக்குது வேறு ஒரு இடத்துல. ஸோ அதான் சீட் டிஸ்போசல். அப்புறம் சாயில் மைக்ரோ ஆர்கானிசம் ஃபார் நியூட்ரியன்ஸ். ஸோ சாயிலில் இருக்கிற மண்புழு அந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கானிசம்லாம் சாயிலில் வந்து நல்லா சாப்பிட்டு அதோட உரத்தை அது போடுது, அந்த நியூட்ரியன்ஸ் எடுத்து தான் பிளான்ட் வளருது. ஸோ இதெல்லாம் எல்லாமே தேவை பிளான்ட்ஸ்க்கும். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி, ஒன்று வந்து மேஜர் கம்யூனிட்டி, இன்னொன்று வந்து மைனர் கம்யூனிட்டி. எக்ஸாம்பிள், ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இன் நார்த் ஈஸ்ட், இது வந்து மேஜர். மைனர் வந்து அ மேட் ஆஃப் லிச்சன் ஆன் அ கவ் டங் பேட். நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்யூனிட்டி.
Environmental factors determine the characteristics of the community as well as the pattern of organization of members in the community. ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். Next, ecosystem. Ecosystem is defined as a structural and functional unit of biosphere consisting of community of living beings and the physical environment both interacting and exchanging மெட்டீரியல்ஸ் பிட்வீன் தெம். ஸோ ஈகோசிஸ்டம்ன்றது எல்லாமே, அதாவது லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், அதுக்கு கொடுக்குற இன்ட்ராக்ஷன்ஸ், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மெட்டீரியல், ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்த ஈகோசிஸ்டம். இதோட காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்ட் ஆர் த சேம். என்விரான்மெண்ட்க்கும் ஈகோசிஸ்டம்க்கும் காம்பனன்ட்ஸ் வந்து சேம் தான். ஸோ இதில் வந்து 2 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று ஏபயோட்டிக், இன்னொன்று வந்து பயோட்டிக். இது ரெண்டுமே வந்து தெளிவாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பரணி வியூஸ் ஃபார் மோர் வீடியோஸ்.